ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 28/8/2025 ஆவணி மாதம் 12ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:22 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். நல்ல சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கு நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அரசு சபை சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். அது விஷயமாக மேலதிகாரிகளிடம் பேசி காரியத்தை சாதிக்கலாம். அதேபோல் பணியிட மாற்றத்துக்கான முயற்சிகளை இந்த வேளையிலே செய்தால் நிச்சயமாக பணியிட மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். உயில் எழுதுவதற்கு ஏற்ற நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ அல்லது பழைய சண்டைக்கு சமாதானம் பேசவோ செல்லக்கூடாது. மொத்தத்திலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நேரத்திலே. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. இன்றைய திதி இன்று மாலை 5:41 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. ஆக இன்றைய நாளிலே வராகி வழிபாடும் செய்ய வேண்டும், முருகன் வழிபாடும் செய்ய வேண்டும். இன்றைய சந்திராட்டமும் மீனராசிக்கு சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருநீல ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் சஷ்டி சுப முகூர்த்த நாள். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே உங்களுக்கு பெரும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். பெரிய முயற்சிகளை புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். அதேபோல் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும்.
பழைய பாக்கிகள் வசூலாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். பணவரவு அதிகரிக்கும். அதனால் சுப விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிறப்பான நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் குருவை வணங்கி நலம் பெற வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள்.
மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், குழந்தைகளால் பெருமை ஏற்படும், காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் தீரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும், கடன் தொல்லைகள் விலகும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள், அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும், நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள், கடன் பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும், காரிய தடைகள் விலகுகின்ற நாள், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும், சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடியுங்கள், மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள், யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள், வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும், உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை, குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும், வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம், கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள், அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும், மொத்தத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள், மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு திருமாலுடைய கருணையும் மகாலட்சுமி தாயாருடைய கருணையும் நம்மை காக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே அவ்வப்போது ஒரு சில நாமங்களுக்கான கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பத்மநாபாய நமக 348வது திருநாமம். இந்த திருநாமங்கள் 346 முதல் 351 வரை வைகுண்டத்திலே உள்ள பரவாசுதேவனுடைய திருமேனி அழகினை வர்ணனை செய்வதாக கூறப்படுகின்றது. திருமங்கை ஆழ்வாருக்கு திருமாலிடம் இருக்கின்ற காதல் உச்சத்தை தொட்ட அளவிலே பரகால நாயகி என்னும் பெண் தன்மையை அடைந்தார் திருமங்கை ஆழ்வார். அந்த பரகால நாயகி அவ்வப்போது தலைவனாகிய திருமாலை சந்தித்து அவனோடு உறவாடுகின்றாள். இந்த காதலை பற்றி கேள்விப்படுகின்றாள் நாயகியினுடைய தாய். பெண்ணே, இது நம் குடும்ப மானத்துக்கு ஏற்ற செயலா என கேட்கின்றார். நீ இப்படி ரகசியமாக காதல் கொள்வது நம்முடைய கௌரவத்துக்கே இழுக்கல்லவா என சொல்லி தலைவனை சந்திக்க விடாமல் பரகால நாயகியை தடுத்து விடுகின்றாளாம் தாய். பரகால நாயகி தன்னை சந்திக்க வராதபடியாலே அவளுக்கு என்ன ஆயிற்று என அறிய விரும்புகின்றார் தலைவனாகிய திருமால். பரகால நாயகி ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பூந்தோப்பிலே பூக்கொய்ய சென்றிருக்கின்றாள் என்ற செய்தியை திருமால் கேள்விப்படுகின்றார். வேட்டைக்காரனாக வடிவம் பூண்டு இடக்கையிலே வில்லும் வலக்கையிலே அம்பும் முதுகிலே அம்புரா தூணையும் தாங்கியபடி அந்த பூந்தோப்புக்குள்ளே நுழைகின்றார் திருமால். தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள், ஆனந்தமாக இருக்கின்றார்கள். அதைப்பின் தலைவனாகிய திருமால் என் ஊரான திருவரங்கத்துக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்று விடுகின்றார். அதன்பின் அவளது தோழி வந்து தலைவியை சந்தித்து, தலைவன் வந்தானா, அவன் எப்படி இருந்தான், அவனை பற்றி எனக்கும் சொல்லு என்று கேட்கின்றார். அதற்கு
பரகால நாயகி இப்படி அழகாக விடை அளிக்கின்றாளாம். இதிலே நம்முடைய தெள்ளு தமிழ் எப்படி விளையாடுகின்றது என்று பாருங்கள். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என அழகாக செந்தமிழிலே பாடுகின்றார். இந்த தமிழானது கேட்பதற்கு எத்தனை சுவையானது என்பதை இப்படிப்பட்ட பாசுரங்களையும் இப்படிப்பட்ட செயல்களையும் படிக்கும்போது தெரியும். தோழியே, அலகலகாயிருக்கும் குழல் கற்றைகள் பின்னே அலைந்திட இரு காதுகளிலும் மகர குண்டலங்கள் அசைந்திட தெய்வத்தன்மை மனிதத்தன்மை இரண்டும் தோற்றிட கையிலே வில்லேந்தி கொண்டு தலைவன் என் முன்னே வந்து நின்றான். அவரது திருமேனியின் ஒவ்வொரு அங்கமும் தாமரை போன்றிருந்தது. அவரது திருக்கரங்கள், திருவாய், திருக்கண்கள், திருவடிகள் அனைத்துமே தாமரை போன்றவை என ஸ்லாகிக்கின்றாள் தன்னுடைய தோழியிடம். கைவண்ணம் தாமரை, முதலில் தாமரை போன்ற கரங்களால் என் கைபிடித்து கொண்டார். வாய்க்கமலம் போலும் தாமரை போன்ற திருவாயினாலே இன்மொழிகள் பேசினார். கண் இணையும் அரவிந்தம் தாமரை போன்ற திருக்கண்களாலே பேசி தனது காதலை என்னிடம் தெரிவித்தார் என அழகாக சொல்கின்றார். அடியும் அக்தே, அந்த கண்ணழகுக்கு தோற்ற நான் அவரது தாமரை போன்ற திருவடிகளில் விழுந்து அவற்றை கெட்டியாக பிடித்து கொண்டேன், பற்றி கொண்டேன். இத்தகைய இறைவன் என் முன்னே வந்து நின்று உறவாடியவாறே அவரது பெருமையை எண்ணி 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 அஞ்சி நான் சற்றே விலகி நின்று விட்டேன் என்று நடந்தவற்றையெல்லாம் தன்னுடைய தோழியிடம் விவரிக்கின்றாள் பரகால நாயகி. இத்தகைய அற்புதமான அகத்துறை பக்தி பாசுரத்திலே வருகின்ற கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே என்ற தொடரிலே தாமரை, கமலம், அரவிந்தம் அனைத்துமே தாமரை மலரை குறிக்கின்ற வார்த்தைகள். அதாவது திருமாலின் ஒவ்வொரு அங்கமுமே தாமரை போல இருக்கின்றது என்பதே இதனுடைய உட்பொருளாக இருக்கின்றது. ஆக அந்த தாமரை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாமல் தாமரைக்கு இணையான பல வார்த்தைகளை கோர்த்து அழகான ஒரு மாலையாக கட்டிவிட்டாள். தாமரையில் நாம் காணக்கூடிய குளிர்ச்சி, அழகு, மென்மை, நறுமணம் போன்ற நற்பண்புகள் அனைத்தும் மேலும் சிறப்பாக இறைவனுடைய அங்கங்களிலே உள்ளன என்பது தாத்பரியம். அந்த வகையிலே திருமாலின் உந்தியும் தாமரை போலவே இருக்கின்றது. தாமரைக்கே உரிய குளிர்ச்சி, அழகு, மென்மை, நறுமணம் ஆகிய அனைத்து நற்குணங்களும் நிரம்ப பெற்றிருக்கின்றது என்று சொல்கின்றார். தாமரை போன்ற உந்தியை உடையவராக திருமால் திகழ்வதால் அவர் பத்மநாப என அழைக்கப்படுகின்றார். பத்ம என்றால் தாமரை, நாபி என்றால் உந்தி, பத்மநாப என்றால் தாமரை போன்ற உந்தியை உடையவரே என்று அர்த்தம். அதுவே சகஸ்ரநாமத்தினுடைய 348வது திருநாமம் ஆகும். ஆகவே இந்த பத்மநாப என்ற திருநாமமானது பல இடங்களிலே வருகின்றது. அந்த இடங்களிலேயும் இது தாமரையையே உதாரணமாக கொண்டு வருகின்றது. சிறப்பான இந்த சொற்றொடரை நாம் அனுதினமும் சொல்லி பத்மநாபனுடைய திருக்கடாட்சம் பெற வேண்டும். பத்மநாபாய நமக சொல்லும்போதே மனதுக்கு எவ்வளவு நிறைவு வருகின்றது பாருங்கள். 348வது திருநாமமாக வருகின்ற பத்மநாப என்பது பரவாசுதேவனை குறிப்பதால் அதற்கு பொருத்தமாக தாமரை போன்ற உந்தியை உடையவர் என்று அழகாக கோர்க்கின்றார். ஆக இந்த சகஸ்ரநாமம் என்பது நமக்கெல்லாம் தெவிட்டாத ஒரு நாமம் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. பத்மநாபாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் உடல் பருமன், உடல் அதிக எடை போன்றவை இல்லாமல் அளவான ஆரோக்கியமான உடல் அமைப்போடு திகழ்வார்கள். அதற்கு திருமால் அருள் புரிவார் என்று
சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நாமத்தை சொல்லி மருத்துவமனைக்கு சென்று உடல் எடையை குறைக்காமல், ஓடி ஓடி உடல் எடையை குறைக்காமல், பத்மநாபாய என்கின்ற இந்த திருநாமத்தை சொல்லி நம்முடைய உடல் எடையை குறைப்போம். மனதிலே எடைகளை அதிகம் ஆக்கிக்கொள்ளாமல் மனதை லேசாக வைத்து கொள்வோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், நடப்பவையெல்லாம் நாராயணன் செயல் என இருந்துவிட்டால் எதற்காகவும் நாம் அச்சப்பட தேவையில்லை. ஆகவே இந்த பத்மநாபாய நமக என்கின்ற இந்த நாமத்தை சொல்லி வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.